எல்லாம் மகிழ்ச்சி சார். ஆனா ராஜபாளையம்ல எம்எல்ஏ சார் மேல ஒரு சில அலிகேஷன்ஸ் வைக்கிறாங்க. எதிர்க்கட்சியினரும் சரி, இல்ல வந்து சில மக்களும் சரி. அத நீங்க எப்படி பார்க்குறீங்க? நம்ம மேல அலிகேஷன் வைக்கிற அளவுக்கு ஒண்ணும் கிடையாது. எங்களுடைய பணிகள என்ன செய்யணுமோ, அதை இப்போ வரைக்கும் செஞ்சுட்டு இருக்கோம். நாங்க வந்து அது மாற்றுக் கட்சிக்காரங்களா இருந்தாலும் சரி, அதெல்லாம் நாங்க பார்க்குறது இல்ல. அவங்க என்ன ஒரு ஆஸ்பத்திரிக்கு திடீர்னு ஃபோன் பண்ணுவாங்க, ஆஸ்பத்திரிக்கு செய்யுங்கம்பாங்க. இல்ல ஒரு காவல் நிலையத்துக்கு ஐயா அந்த மாரி சொல்லுவாங்க. சொல்லுவோம் அவ்வளோதான். அதுக்காக இங்க அலிகேஷன் வைக்கிற அளவுக்கு இங்க எந்த ஒரு சம்பவமும் நடக்கல. நடக்கல. அதில ஒன்றும் மாற்று கருத்து இல்ல. யாருனாலும், எப்பனாலும், எங்கனாலும் கூப்பிட்டா அதுக்கு பதில் சொல்றதுக்கு ரொம்ப தயாரா இருக்கேன். ரொம்ப அதில மகிழ்ச்சி. ஒண்ணும் சந்தேகமே இல்ல. மடியில கனம் இருந்தா தானே மனசுல பயம் இருக்கும். அதனால என்னோட என்ன பத்தி ராஜபாளையம் மக்களுக்கு நல்லாவே தெரியும். தெரியும். எங்கனக்குள்ளனாலும் பார்க்கலாம், எங்கனக்குள்ள எம்எல்ஏ போறார், அந்த போறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவு தான் இன்னைக்கு வரைக்கும் ஒரு பாசமா சரி, இப்போ பழகுறோம். ராஜபாளையத்துல இருக்க ஒரு அடித்தட்டு மக்கள் அப்படின்னு வச்சுக்கோங்க. எம்எல்ஏ சார் எஸ். தங்கபாண்டியன பார்க்கணும் அப்படின்னா, எப்போ வந்து பார்க்கலாம்? எப்போனாலும் பார்க்கலாம். எனி டைம் பார்க்கலாம். ஸ்விட்ச் ஆஃப் வைக்க மாட்டேன். ஆ. நைட்டு படுக்கும்போது மட்டும் ஒரு 11 மணிக்கு மேல மட்டும் போன வழியா, மித்த நேரம் எந்நேரம்னாலும் காலையில வருவாங்க, மத்தியானம் வருவாங்க. எங்க இருக்கனாலுமே பார்த்துருவாங்க. எம்எல்ஏ ஆஃபீஸ்க்கா? இல்ல உங்க எம்எல்ஏ வீட்டுக்கு? ஆஃபீஸ்க்கு வருவாங்க. ஈவினிங் நேரத்தில இருப்பேன். அ எங்க எங்க கட்சி அலுவலகத்தில இருப்பேன். எங்கனாலும் நான் ரவுண்ட்ஸ்ல இருப்பேன். என்கிட்ட எல்லாருமே பேசுவாங்க. இன்ன டே எங்க ஹாஸ்பிட்டலுக்கு வேணும், இல்ல ஒரு எதுனாலும் உடனே பேசுவோம். உடனே அத அட்டெண்ட் பண்ணி ஒரு சாக்கடை அடைச்சிருக்கு, இந்த இடத்துல தண்ணி கட்டி கிடக்கு அப்படின்னு போனா, இந்த ஃபோன்லேருந்து அப்படியே கான்ஃபரன்ஸ்ல போட்டு உடனே இமிடியேட்டா முடிச்சு குடுப்பேன். அவங்க எதுக்கு எம்எல்ஏ எதுக்கு தராங்க? ஏதாவது முடியாத பிரச்சனைக்கு தானே எம்எல்ஏட்ட வருவாங்க. அதனால அந்த வேலைய கரெக்ட்டா செஞ்சுருவோம்.